இந்தியாவில் வந்து டிவோர்ஸோட ரேட் வந்து ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு. முக்கியமாக டெல்லி, மும்பை, பெங்களூர் இந்த மாதிரியான பெரிய சிட்டியில் வந்து டிவோர்ஸோட ரேட் ரொம்ப ஜாஸ்தியாகிட்டு இருக்கு. இது காரணம் என்ன? உமன்ஸோட எம்பவர்மெண்ட்டா, இல்லை அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷனா, இல்லை சோசியலாக நம்ம கல்ச்சர் வந்து சேஞ்ச் ஆகுதா, இல்லை அர்பன் மாடர்ன் சிட்டிஸோட லைஃப் ஸ்டைலா, என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஹலோ கைஸ், நான் விஜய் கிருஷ்ணன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சோஷியலாக என்ன சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். முன்னாடி டிவோர்ஸ்னாக்கா ஒரு பயம் இருந்துச்சு. லைஃப் என்ன ஆகுமோ ஏதாகுமோ, டிவோர்ஸ் ஆச்சுனாக்கா அடுத்து நம்ம லைஃப் என்ன ஆகும் அப்படிங்கிற பயம். பட் ஆனால் இப்போ இருக்க பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, அந்த லைஃப் பிடிக்கலையா வெளியே வந்துரு அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்கிறாங்க. ரீசெண்டாக கூட வடநாட்டில் வந்து டிவோர்ஸ் ஆகிட்டு வந்த ஒரு பொண்ணை வந்து கோலாகலமாக கொண்டாடிட்டு கூப்பிட்டு வந்து நீங்கள் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, நியூஸில் கேட்டிருப்பீங்க. இதில் பாதி நடக்கிற டிவோர்ஸே மற்றவங்க பேச்சு கேட்டு தான் நடக்குது, பார்ட்னர்ஸோட பேச்சு கேட்டு நடக்கிறது இல்லை. முன்னாடிலாம் மனநிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னாக்கா, எதுவாக இருந்தாலும் சமாளித்து வாழணும், இது என் லைஃபு, இது என் குடும்பம் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி இருக்கா? இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு சகிப்புத்தன்மை குறைஞ்சிருக்கா? என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து அர்பனைசேஷன், மாடர்ன் லைஃப். மெட்ரோ சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், காலைல 9 to 6 ஜாப் அப்படின்னாக்கா, 9 மணிக்கு ஜாப் போகணும் அப்படின்னாக்கா 8 மணி 7 மணிக்கே நீங்கள் வந்து வீட்டை விடுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஈவினிங் 6 மணி அப்படின்னாக்கா நைட்டு வர்றதுக்கு வந்து எப்படியும் 7 மணி 8 மணி ஆயிரும் உங்களுக்கு. இதில் டிராஃபிக்கு, இஎம்ஐ, டார்கெட்டு, அப்ரைசலு, இந்த டென்ஷன்லாம் பார்ட்னர்கிட்ட பேசவே நேரம் இருக்காது. இந்த ஸ்ட்ரெஸ் எப்பவுமே ரிலேஷன்ஷிப்பை மெதுவாக பிரேக் பண்ணும். அது மட்டுமா, சோசியல் மீடியாவில் பார்க்குற பர்ஃபெக்ட் கப்புளோட நம்ம லைஃப்பை வந்து கம்பேர் பண்ணி பார்த்துட்ருப்போம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது உமன்ஸ் எம்பவர்மெண்ட். முன்னாடி வந்து பொண்ணுங்க வந்து டிபெண்டபிளாக இருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிற பெண்கள் வந்து நல்லா படிச்சிருக்காங்க. முக்கியமாக சொல்லப்போனால் ஹஸ்பண்டை விட நல்லா சம்பாதிக்கிறாங்க. முன்னாடி வந்து ஹஸ்பண்ட் இல்லை அப்படின்னாக்கா வெளியே போக முடியாத சுச்சுவேஷனே இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படியா? கூகுள் மேப் போட்டு எங்கே வேணால் போயிட்டு வந்துடலாம், இல்லை ரேப்பிடோ புக் பண்ணி போயிட்டு வந்துடலாம். இப்போ அவமானம் தாங்க முடியல, வன்முறை வந்தால் தாங்க முடியல, மரியாதை இல்லைன்னா தாங்க முடியல. இது வந்து நான் நெகட்டிவாக சொல்லலை, இது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் மியூச்சுவல் ரெஸ்பெக்டான அடையாளம். இப்போ இருக்கிற மேரேஜில் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, பார்ட்னர் தன்னை வந்து எமோஷ்னலாக சப்போர்ட் பண்ணணும், கேரியர் வந்து இம்பார்ட்டன்ஸ், பர்சனல் க்ரோத்துக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், ஈக்குவலாக ரெஸ்பெக்ட் பண்ணணும். இதெல்லாம் இந்த காலத்தோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. இதை தவிர வேறு என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இதில் ஒன்றும் நடக்கலை அப்படின்னாலும் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுறாங்க. அது மட்டுமான்னு சொல்லி கேட்டால், ஒரு சில குழப்பவாதிகள் பேச்சு கேட்டு அவங்க குழம்பி போய் அந்த ரிலேஷன்ஷிப்பை டிவோர்ஸ் வரைக்கும் கொண்டு போயிடுறாங்க. அது லவ் மேரேஜாக இருந்தாலும் சரி, அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் சரி, காரணம் ஒன்று தான், மனசு பொருந்தலை. சரி விஜய், அப்போ இதுக்கு வந்து சொல்யூஷனே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, நான் ஒரு சில ஸ்டெப்ஸை வந்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி சொல்கிறேன். உங்களுக்கு ஓகே அப்படி இருந்துச்சுனாக்கா லைக் அண்ட் கமெண்ட், இல்லை இந்த சொல்யூஷன் வந்து செட் ஆகலை அப்படிங்கிறது என்னங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. ஃபஸ்ட்டு ஓப்பன் டாக். நீ எப்போவுமே இப்படித்தான் பண்ணுற அப்படின்னு சொல்லி அட்டாக்கிங்கில் பேசாமல், நீங்கள் இப்படி பண்ணுறதுனால எனக்கு வந்து ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லி உங்களோட பேச்சை வந்து அம்புலாக மாற்றி பாருங்க. அதாவது ஒரு பாடல் வரி கூட இருக்கும், மிளகாயை போல பேசாமல் மெதுவாக அனுப்ப நீ பேசு, குலகாரன் கூட குழந்தை தான். ஸோ அது மாதிரி மிளகாய மாதிரி காரமாக பேசாமல் கொஞ்சம் மெதுவாக பேசி பாருங்கள், அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து தக்க வைக்கிறதுக்கு. அடுத்ததாக ப்ரீ மெட்டீரியல் கவுன்சிலிங். அதாவது மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடியே பணம், குழந்தை, உங்களோட கேரியரு, அதுக்கப்புறமா பார்ட்னரோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் வந்து லைஃப் ஃபுல்லாக கன்டினியூ பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் பார்ட்னர்கிட்ட பேசுகிறப்போ ஃபோனை பார்த்துட்டே பேசாமல் ஃபோனை டிஎன்இல போட்டு குவாலிட்டியாக டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஷார்ட்டாக ஒரு ட்ரிப் மாதிரி பிளான் பண்ணுங்கள். அதுக்காக லடாக் வரைக்கும் போகணும் அப்படின்னு சொல்லி இல்லை, கிட்ட இருக்கிற கோவிலுக்கு போய்ட்டு வந்தால் கூட போதும். அடுத்து ஷேர்டு ஹாபீஸ். 2 பேர்த்துக்குமே பிடிச்சது என்னன்னு சொல்லி பாருங்கள். மூவிஸாக இருக்கலாம், இல்லை குக்கிங்காக இருக்கலாம், இல்லை சின்னதாக வாக்கிங்காக கூட இருக்கலாம். என்ன அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. எதுவாக இருந்தாலும் 2 பேரும் சேர்ந்து ஒன்றா பண்ணுங்க. அப்போ தான் அந்த ரிலேஷன்ஷிப்போட பாண்டு வந்து இன்னும் அதிகமாகும். ரொம்ப முக்கியமாக பார்ட்னரை யார் கூட வச்சும் கம்பேர் பண்ணிடவே பண்ணிடாதீங்க.
அவங்களுக்கு ட்ரீம் எதுவும் இருந்துச்சு அப்படின்னாக்கா சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு இன்னும் தனியாக ஒரு பர்சனல் ஸ்பேஸ் வந்து கொடுங்க. 2 பேருக்கும் அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்குது, இது எப்படி ஹேண்டில் பண்ணுறத அப்படின்னு சொல்லி கேட்டாக்க, சைலண்ட்டாக மட்டும் இருந்துடவே இருக்காதீங்க. அதே மாதிரி பழைய விஷயத்த அடிக்கடி சொல்லாதீங்க, யாரையும் ப்ளேம் பண்ணாதீங்க. 2 பேருமே சேர்ந்து சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், ஒரு சில நேரத்தில் வந்து டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வரது வந்து சரியான சொல்யூஷனாக தான் இருக்கும். ஆனால் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் காப்பாற்றணும் அப்படின்னாக்கா கம்யூனிகேஷனு, ரெஸ்பெக்ட்டு, எமோஷ்னல் மெச்சூரிட்டி, இந்த 3 இருந்தாவே போதும். எந்த மேரேஜும் பர்ஃபெக்ட் மேரேஜ்னு சொல்லி கிடையவே கிடையாது. அதே மாதிரி எந்த பார்ட்னரும் பர்ஃபெக்ட் பார்ட்னர்னு சொல்லி கிடையவே கிடையாது. இதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. கமிட்மெண்ட் இருந்தால் எல்லாமே சரியாக தான் இருக்கும். அண்ட் தென் மேரேஜுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எல்லாமே கிளியராக பேசி வச்சுட்டீங்க அப்படின்னாக்கா, அதுக்கப்புறமா அவங்களுக்கு என்ன ட்ரீமு, உங்களுக்கு ஏற்ற பார்ட்னர் வந்து அதுலேயே செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து மறைச்சி வைக்கிறதும் சரி, இல்லை அவங்க மறைச்சி வைக்கிறதும் சரி, அது வந்து தேவையில்லா கான்ஃப்ளிக்ட் வந்து ஜாஸ்தியாகத்தான் செய்யும். முன்னாடி எல்லாம் மேரேஜ் வந்து மேண்டரியாக இருந்துச்சு, ஆனால் இப்போ வந்து ஆப்ஷனாக தான் இருக்குது எல்லாருக்கும். ஸோ இந்த வீடியோவை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா, இல்லை நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராச்சும் டிவோர்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி வைங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. மறக்காமல் நம்ம விஜய் கிருஷ்ணன் டாக்ஸ் அந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் கைஸ்.